எக்ஸாம்ஸ் முன்னாடி நல்லா ப்ரிப்பேர் பண்றாங்க, பட் எக்ஸாம்ஸ்ல போயிட்டு பூரா பெர்ஃபார்ம் பண்றாங்களா? கடைக்கு போய் ஒரு 5 பொருள் வாங்கிட்டு வர சொல்றீங்கன்னா அதுல 3 பொருள் தான் வாங்கிட்டு வராங்களா? இல்ல நீங்க கொடுத்து விடுற வாட்டர் பாட்டில், பென், பென்சில், எரேசர்ல ஏதாவது ஒண்ணு ரெகுலரா மிஸ் பண்ணிட்டு வராங்களா? அப்படின்னா உங்க குழந்தைங்களுக்கு மறதி இருக்க வாய்ப்பு அதிகம். நான் டாக்டர் பொக்குதரும், ஹோமியோபதி மருத்துவர். குழந்தைங்களுக்கு மறதி வர காரணம் என்ன? டெஃபிஷியன்சி, அயன் பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சினால. மல்டி டாஸ்கிங், டிவி பார்த்துக்கிட்டே படிக்கிறது, சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ், ஏடிஹெச்டி, ஆட்டிசம், டிஸ்லெக்சியா, ஹைப்போதைராய்டிசம், சில நியூராலஜிக்கல் ட்ரக்ஸ் எடுக்கிறதுனால, தூக்கம் ஒழுங்கா தூங்காததுனால, சில நேரத்துல ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு காரணம். மறதியை எப்படி மேனேஜ் பண்றது? நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி எது கம்மியா இருக்குன்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ணுங்க. ப்ராப்பரான ஸ்லீப் கொடுங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு நாளைக்கு 1/2 hour மினிமம் வெளியே போய் விளையாடிட்டு வரணும்னு சொல்லுங்க. பிரெயின் கேம்ஸையும் பசில்ஸையும் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லுங்க. ஹோமியோபதியில ஸ்பெசிபிக்கா சில ஃபர்கெட்ஃபுல்னஸ்க்கும் மெடிசன்ஸ் இருக்கு. சில பேர் சில ஈவெண்ட்டை மட்டும் மறந்துடுவாங்க, இல்ல தேதி, இல்லாட்டி கடைசி வார்த்தை, இல்ல கடைசி லெட்டர். சில பேர் பேசும்போது கரெக்டா சொல்லிடுவாங்க, எழுதும் போது மறந்துடுவாங்க. இது மாதிரி எல்லா வகையான மறதிக்குமே ஹோமியோபதியில மெடிசன்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள், அனகார்டியம், கெனாபிசிலிகா, லைகோபோடியம், அர்ஜென்டினம், கேலிப்ரோம், ஆசிட் ஃபாஸ், இது மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. உங்க குழந்தைங்களுக்கோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண சொல்லுங்க. ஹோமியோபதி மெடிசன்ஸை எடுத்துக்க சொல்லுங்க.